ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஜாலியான படம் பார்த்த ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் எக்ஸ். என்னடா ஃபாஸ்ட் எக்ஸ் படம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே கேட்குறீங்க. ஆமாம், ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் எக்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வித் கௌதம் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு தீனி கொடுக்கறதுக்கு இந்த படம் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய வருஷம் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பார்ட் மற்ற பார்ட்டை விட அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 10வது பார்ட் இல்லையா, என்னப்பா எப்படி வரப்போகுது, நிறைய கேரக்டர் வேறு இருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர எதிர்பார்ப்பில் இருந்துச்சு. வந்துருச்சு, படமும் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். படத்துல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, ஒரு பக்கம் கார் சேசிங் சீனு, அந்த பதட்டம், அடிதடி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. வில்லன் நம்ம அசுரடி அக்வாமேனு பூந்து விளையாண்டுருக்காரு. செம்ம ஜாலியா இருக்கு படம் பார்க்கும்போது. என்னன்னா, ஒரு வில்லனுக்கே உரித்தான பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, ஒரு வில்லனுக்கே உரித்தான ஒரு நக்கல் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் படம் முழுக்க கடைசி வரைக்கும் வில்லனோட அந்த கெத்திசம் வந்து கொஞ்சம் கூட இறக்காம ஹீரோவும் அசால்ட்டா ஹேண்டில் பண்றாரு. பாரியா அடிப்போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக வந்து ஹேண்டில் பண்றாரு. ஃபன்னு. ரொம்ப முக்கியமா என்ன ஃபன்னா இருந்தது அப்படின்னா, அவர் கொண்டு போட்ட 2 பணத்தை பக்கத்தில் வச்சுட்டு நல்லா கண்ணெல்லாம் அப்படி தூக்கி வச்சு டேப் போட்டிட்டாரு, வாயெல்லாம் திறந்து டேப் போட்டிட்டாரு. பணம் ஆயிட்டாங்க, ஈயெல்லாம் முக்கியது. சேர்ல உட்கார வச்சு கையில் 2 பேர் கையிலையும் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காரு காலில். இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கு, இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பணத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, ஜாலியா பேசிட்டு இருக்காரு. சரி வாங்க, வில்லனை பத்தியே பார்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் வெண்டீஸ் எல்லாம் கோச்சுக்குவாரு. ஆமா, ஃபாஸ்ட் எக்ஸ் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. ஆமா, அஃப்கோர்ஸ் அதான் இதுக்கு முன்னாடி வந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த எல்லா சீரிஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஆஹா ஓஹோன்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸ்லேயே பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th பார்ட்டும் 7th பார்ட்டும் தான். ஸோ இந்த 10th பார்ட் பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பிடிச்சிருக்கு. எல்லாமே பக்காவா ஓவரால் சூப்பராக இருக்கு. வழக்கம் போல ஹாலிவுட் மூவிக்கே உரித்தான அந்த விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டு பிரிச்சுட்டாங்க. மற்ற பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபாஸ்ட் எக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த காரெல்லாம் கண்ணு முன்னாடி இப்படி பூம்னு வந்துட்டு போகிறது, இதெல்லாமே பயங்கரமா அப்டேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கிறதுக்கு 3D கிளாஸ்ல பார்க்கிறதுக்கு அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருந்தது. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்பா பையன் வில்லன் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டம், அதாவது பாச போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பாச போராட்டமா என்ன, விக்ரமன் சார் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, விக்ரமன் சார் படத்தோட கதை தான். அதை வந்து ஹாலிவுட்ல வந்து கொஞ்சம் மாடுலேட் பண்ணி காரெல்லாம் உள்ள இறக்கி கொஞ்சம் ரேசிங் போட்டு அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. அப்பா பையன் இந்த சைடு வில்லன், இந்த 3 பேருத்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த பாச போராட்டம் அப்படிங்கிறதான் இந்த ஃபாஸ்ட் எக்ஸ். அந்த பையனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த படத்தில் வந்து இறந்து போகிறாங்க. யாரையுமே ரிவீல் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸ்டோரியை ரிவீலே பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. நிறைய கேரக்டர் இந்த படத்தில் இறந்து போகிறாங்க, நிறைய கேரக்டர் இந்த படத்தில் உள்ளே வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் எக்ஸோட அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்கல்ல. இல்லை, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்கு இப்போதாங்க ஆரம்பமே அப்படிங்கிற மாதிரி நிறைய புது கேரக்டர்களை வந்து இந்த ஃபாஸ்ட் எக்ஸ் படத்தில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒரு செகண்ட் நான் யோசிச்சிட்டேன், உண்மையிலேயே நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த சீரியஸ் ஃபாஸ்ட் எக்ஸ் படத்துக்கு தான் வந்திருக்கிறோமா, இல்லை மார்வல் படத்துக்கோ இல்லை டிசி படத்துக்கோ வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோம், எஸ் மார்வல் டீம்லேருந்து ஒரு டீம் இருக்குது, டிசி டீம்லேருந்து ஒரு டீம் இருக்குது. ஒரு மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், மார்வல், டிசி இதெல்லாம் சேர்ந்து பார்த்த ஒரு படமாக தான் எனக்கு ஃபீல் கொடுத்தது. மற்றபடி இந்த படத்தில் எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா, நம்மளோட வழக்கமான டீம் இருக்காங்க இல்லையா, நம்ம ஹென் இருக்காரு, நம்ம ரோமன் இருக்காரு, நம்ம தேஜ் இருக்கிறாங்க, நம்ம ராம்சி இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் வந்து ரொம்ப கம்மியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் இந்த கார் ஓட்டுற சீனே இல்லை, கொஞ்சம் அங்கங்கே அப்படி இப்படின்னு தான் வச்சிருக்காங்க. மற்றபடி நம்ம வின் டீசல், டாம் டொரேட்டோ அவர் தாங்க வழக்கம் போல எல்லா சீரீஸும் மாதிரி இந்த சீரீஸில் வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடாக வந்து இந்த படத்தை ஃபுல்லாக எடுத்து போயிட்டு இருக்காரு. எல்லா ஃப்ரேம்லையுமே நம்ம ஆள் இருக்கிறாரு. வழக்கம் போல நம்ம ஆளு கார் ஓட்டுறதா இருக்கட்டும், சேசிங்கா இருக்கட்டும், அதெல்லாமே பயங்கரமா பிரிச்சு மேஞ்சிடுறாரு. இது வரைக்கும் தோக்கடிக்க முடியாத நம்ம டாமை வந்து இந்த இதுல ஒரு சீன்ல வந்து தோக்கடிச்சிருவாங்க. ஐயோ, ஸ்பாய்லரா? இல்ல, இது ஸ்பாய்லர்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சீன் எதுக்காக தோக்கடிச்சாங்க அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்குறது போது தான் உங்களுக்கு தெரியும். கரெக்டு தான்ப்பா, இவர் வந்து இதில் கார் ரேஸில் வின் பண்ணியிருந்தாருன்னா அதான் தப்பு, அவர் தோத்து அப்படி பண்ணது தான் கரெக்டுன்னு நீங்கள் படம் பார்க்கும் போதே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்குறாங்க. மற்ற படத்தில் ஓகே பால்வாக்கர் இல்லை அப்படிங்கிறது வந்து பெரிய குறையாக இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் போக்குற விதமாக வந்து இதில் கேரக்டர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற பாட்டுகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் சென்டிமெண்ட்டுக்கு அதிக லெவலில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதான் அந்த அப்பா பையனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாச போராட்டம், டாமுக்கு பிடிச்ச நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கேங்குக்கு பிடிச்ச நிறையா நல்ல மனிதர்கள், ஹெல்பிங் மைண்டில் இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் எல்லாமே வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அது சொல்ல முடியல. ஐயோ, இந்த படத்தை எப்படி நான் வந்து ஸ்பாய்லர் பண்ணாமல் ரிவ்யூ கொடுக்குறேனே தெரில. நல்லா இருக்குங்க, போங்க போய் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இன்னும் இந்த படத்தில் அதிக லெவலில் பேசப்படக்கூடியது, இந்த படத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது எப்படி அப்படின்னா என்னது அப்படின்னா அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ். மற்ற பார்ட்டுகளை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து
நிறைய, அதாவது என்கேஜ். ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் டாக்கி போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மற்ற சீரியஸை கம்பேர் பண்ணும்போது டாக்கி போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக வச்சிருப்பாங்க. பட் இந்த ஃபாஸ்ட் எக்ஸில் வந்து டாக்கி போர்ஷனை கம்மி பண்ணிட்டு ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. அடிச்சு போ, ஆக்ஷன் தான். எல்லா சீன்லையும் கார் இருக்கு, எல்லா சீன்லையும் ரேஸை ஓட்டு, இவ்வளோ பெரிய பாம்பை உருட்டி விடு, இந்த ஊரையே அழிச்சு போடு, எல்லாத்தையும் காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்றேன்ல, இந்த படத்துல எந்த அளவுக்கு நமக்கு வந்து டாம் டொரட்டோ பிடிக்குமோ அதை விட அதிகமா ஒரு படி அதிகமா நம்ம அசுரடி அக்வாமேன் வில்லன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிடிக்குங்க. அந்த அளவுக்கு நானும் அவருக்கு ஃபேனாவே மாறிட்டேன். இந்த படம் பார்த்துட்டு நான் டாமோட ஃபேன்லாம் இல்லை, அசுரடி அக்வாமேனோட ஃபேனு அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டு வெளியில வந்தேன். அந்த அளவுக்கு கேஷுவலா, அந்த அளவுக்கு நக்கலா, எல்லாரையும் ஜாலியா கலாச்சிட்டு எல்லாரையும் பதற வச்சுட்டு அசால்ட்டா ஹேண்டில் பண்றாரு. நீ செத்துப்போ, அவ்வளோதான், முடிச்சு செத்து போங்கிறாரு, செத்துறாவ. முக்கியமான கேரக்டர் அது. அதுதான் இப்போ என்னன்னா, நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படி அசால்ட்டா கழுத்தை பிடிச்சி தூக்கி போற மாதிரி தூக்கி போறாரு, அவங்க செத்துடுறாங்க. அந்த மாதிரி அந்த வில்லனிசம் வந்து அதிக லெவல்ல இந்த படத்துக்கு அதிகமாக ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா மற்ற நம்ம படங்களை பார்க்கும்போது வில்லனுக்கு வந்து ஸ்கோப் கம்மியாக கொடுத்துருவாங்க. என்னன்னா ஹீரோ பார்த்து வில்லன் பயப்படுற மாதிரி சீக்வன்ஸ் வச்சிருவாங்க. ஆனா இங்க வில்லனை பார்த்து ஹீரோ நம்ம டாம் வந்து கதறுவார், விட்டுடா, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, எல்லாத்தையும் போட்டு பொழந்துகிட்டு இருக்க, உனக்கு இதே முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கதற மாதிரி சீன் வச்சிருக்காங்க இல்லையா. அந்த இடத்துல தான் இந்த படம் தூக்கி நிற்குது. டாமோட வீட்டுக்காரம்மா லிட்டி வந்து வழக்கம் போல அவங்கள அந்த பைக் எடுத்துட்டு வராங்க, பயங்கரமா ஒரு சேசிங் போகுது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் வந்து ஒரு பைக் சேசிங் இருக்கு. பைக் சேசிங் பண்ணி வந்து அவங்க ஒரு அந்த ஊரையே காப்பாத்துறது வந்து அவங்க மூலியமா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேசிங் ஒன்று வச்சிருக்காங்க. லெட்டி வழக்கம் போல லெட்டி தாங்க, ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக வந்து சூப்பராக நடிச்சு அவங்களோட போர்ஷனை வந்து செம்மையாக வந்து கம்மிட் பண்ணியிருக்காங்க. படத்தில் எந்த மைனஸும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுதான் நம்ம அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டீமை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கலப்பா. அவங்களுக்கு பெரிய லெவலில் போர்ஷன் கொடுக்கல. நம்ம ஹென்னுக்காக இருக்கட்டும், நம்ம ரோமனுக்காக இருக்கட்டும், நம்ம தேஜுக்காக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து பெரிய லெவலில் சேசிங் சீன் கொடுக்கல. முழுக்க ஹீரோவுக்கும் வில்லனுக்குமே வந்து பயங்கரமான சேசிங் கொடுத்துட்டாங்க. அது ஒன்று தான் எனக்கு படத்தில் குறையா தெரிஞ்சது. மற்றபடி படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அசுரத்தனம் அப்படியே ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ், அதாவது கிளைமேக்ஸில் வந்து ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது டிசி டீம்லேருந்து ஒரு கேரக்டர் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியலை. நீங்கள் இப்போ தேட்டர்லேயே பாருங்கள். முக்கியமாக என் கிரெடிட்ஸ் பார்க்காம எந்திரிச்சு வராதிங்க, அப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ரிவீலை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதுதான் ஹைலைட். இந்த கதையில் எங்கே ஆரம்பிக்க தெரியுமா? ஒரு அப்படியே 10 வருஷம் டைம் ட்ராவல் பண்ணி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5க்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதெல்லாம் கொள்ளடிப்பாங்கல்ல, அங்கே ஆரம்பிக்கிற கதை தான் ஃபாஸ்ட் எக்ஸ். படத்தை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். பை, போங்க.